Hi, this is Vabith and welcome back. இன்னைக்கு நம்ம வந்து Q&A செஷன் தான் பார்க்க போறோம். நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கீங்க. சோ நான் இப்ப क्वेश्चंस எல்லாமே சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய क्वेश्चंस வந்துருந்துச்சு. லைக் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும், என்ன ஃபுட் பிடிக்கும், என்ன கண்ட்ரி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற நிறைய क्वेश्चंस வந்துருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் இனிமே வந்து நான் ஆன்சர் பண்ண போறதில்ல. ஸோ கோச்சிக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப பிகினர் லெவலில் இருக்குது. ஸோ அதனால இப்போ வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் பேசலாமே அப்படிங்கிற மாதிரி தான் செலக்டிவாக எடுத்திருக்கேன் கொஷின்ஸ். நீங்கள் சென்னையில் இருக்கும்போது எப்படி தனியாக இருந்தீங்க, எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணீங்க? So far I'm not alone with Chennai because என்னோட ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ 4 to 5 months அவங்க வீட்டில் இருந்து நான் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் அன் ஹாஸ்டல், பிஜி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஃபார் மை குட் லக் எனக்கு எந்த ஹாஸ்டல்ஸுமே பிடிக்கல அண்ட் எந்த பிஜிஸுமே எனக்கு வந்து பிடிக்கல. அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ ஃபைனலி நான் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்தேன் வித் மை கிராண்ட் மதர். அந்த டேஸ் வந்து த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டேஸ்னால் அந்த டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனி ட்ராஜடி மூமெண்ட்ஸ்? ட்ராஜடி அப்படின்னு நான் மதுரையில் இருந்த வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் வேணும், எங்கள் அண்ணன் இருக்கான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். வேறு ஏதாச்சும் வேணும்னா அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. எப்பயாச்சும் நான் வெளியே போகணும்னா என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வருவேன். மற்றபடி நான் தனியாக சர்வை பண்ணி அப்படி எதுவுமே எனக்கு ட்ராஜடி வந்ததில்லை. அப்படியும் சொல்லணும்னா நான் வந்து சென்னையில் இருக்கும்போது ஐ ரியலி ஃபேஸ்ட் இட். எனக்கு ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், நான் மதுரையிலேருந்து எனக்கு ஒரு காய்கறி வாங்க தெரியாது, எதுவுமே தெரியாது. எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி கட்டணும்னு தெரியாது, கேஸ் எப்படி வாங்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஐம் ஜஸ்ட் ப்ரிம் அண்ட் ப்ராப்பாக எங்கள் வீட்டில் நான் இருந்திருக்கேன். இப்போ நான் தனியாகவே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு அப்போ வந்து யாருமே இல்லை, எதுவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. பட் நான் வந்து அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னு நான் வந்து காட்டிக்கல. ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணிருச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு சென்னையில் போய் தனியாக இருக்கணுமே அப்படிங்கிறதே ஒரு பெரிய ட்ராஜடி தான். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி கட்டணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எப்படி மளிகை ஜாமான் வாங்கணும்னு தெரியாது. எந்த ஸ்டேஷனில் ஏறணும், எந்த பிளாட்ஃபார்ம், எந்த ட்ரெயின், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது வந்து சென்னை தான். நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துமே இந்த ஊரை வந்து திட்டுறவங்களும் அவங்க வந்து இருக்காங்க. பட் இப்போ நான் என்னதான் சென்னையில் இருந்து மதுரை வந்தாலுமே ஐ லவ் சென்னை. நான் வந்து எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ ஏன்னா எனக்கு வந்து நிறைய சென்னை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், நான் எப்படி வந்து பஸ் புக் பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்மில் ஏறணும் அப்படிங்கிறத. ஏன்னா நானும் அங்கேருந்து கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்படாமல் வந்து எனக்கு இந்த லைஃப் வந்து கிடச்சிருக்காதுல்ல. ஸோ அதனால வந்து ஐ வாண்ட். நீங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்கீங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனி ட்ராஜடி? ட்ராஜடி ஆக்சுவலி நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேனே மறந்துட்டேன் பாருங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து கேபிள் பில் வந்து பே பண்ணணுங்க. இந்த கேபிள் ராஜா வந்து எப்படி இருப்பார்னா செம்ம ரோட், பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வேற இருக்காங்க. அந்த கேபிள் ராஜா பேசுறது இரிட்டேட் ஆகுங்க எனக்கு. ஐம் நாட் லைக் தட் லாங்குவேஜ், எனக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து ஆன் டைம் பே பண்ணிடுவேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா 31st பில் பே பண்ணணும்னா நான் 28 எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ அதனால நான் வந்து பில் பே பண்ண வந்து மறந்துட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து 4 or 5 நெக்ஸ்ட் மந்த் 4th 5th தான் நாங்கள் சென்னைக்கு வந்து வரேன். நான் வந்து ஆஃபீஸ் போயிடுவேன். எங்களோட பாட்டி வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த வீட்டில். ஸோ அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது இல்லையா. ஸோ அதனால ஒரு டிவி வாங்கி கேபிள் எல்லாமே நானே செட் பண்ணேன். அப்போயும் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. நானாக தான் எல்லாமே எடுத்து யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேபிளாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த கேபிள் அரேஞ்ச் பண்ணுறப்பையும் ஒரு பெரிய ட்ராஜடி. நான் 5 days ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கேபிள் செட் பண்ண வரல. டிவி வாங்கி 15 days ஆகுது, இன்னும் கேபிள் செட் பண்ணலாம். நான் டெய்லியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராஜடி அதுவும் போயிடுச்சு. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ட்ராஜடியே இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என்னன்னா இந்த மாதிரி வந்து நான் டிவி ஆன் பண்ணுறாங்க எங்கள் பாட்டி, டிவி வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு வச்சுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வரேன், ஒரு 7:30 8 o'clock இருக்கும். நான் வரேன், அப்போ தான் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். ஐயோ அப்படின்ட்டு நான் வந்து உட்காறேன், டிவி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கால் பண்ணி கேட்டப்போ காசு கட்டலையாம்மா, காசு கட்டலைன்னா வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் மறந்துட்டோம், நம்ம சைட்டை தான் மிஸ்டேக் அப்படின்ட்டு நான் பே பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து ஒரு 3rd person. ஆக்சுவலி இவன் வந்து கேபிள் ராஜாவே இல்லை, இவன் வந்து ஒரு 3rd party. இவன்கிட்ட பே பண்ணி தான் டைரெக்டாக அங்கே அந்த கேபிளுக்கு காசு போவோம். என்கிட்ட வந்து நம்பரும் இது இவங்களுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி இவன் தான் அந்த கேபிள் ராஜா அப்படின்ட்டு நான் அவனுக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பிட்டேன். அமௌண்ட் அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட். அதில் இவங்களுக்கு என்னன்னா, நான் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவனுக்கு வந்து சென்ட் பண்ணணும். அதையும் பண்ணிட்டேன். ஒரு நாள் போச்சு. செகண்ட் டே எங்கள் பாட்டி பார்க்குறாங்க, வரல. திருப்பி நான் நைட் வந்து 7:30 8 போல் வரேன், சொல்கிறாங்க வரல அப்படின்ட்டு.
சரின்ட்டு திருப்பி ஃபோன் பண்ணிட்டாங்க. இல்லைங்க இந்த மாதிரி வந்து கேபிள் வரலங்க இன்னும் அப்படின்னு சொல்கிறேன். பார்க்குறேம்மா வைமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரி ஓகே போட்டும் அப்படின்ட்டு விட்டேன். 2வது நாளும் வந்தான் சுட்டான் ரிப்பீட் அப்படின்னு 3rd டே ஆகுது. திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வரேன். எங்கள் பாட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா இன்னும் கேபிள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் வந்து கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி எல்லாம் எனக்கு இன்னும் கேபிள் டிவி வரல, நீங்கள் என்ன காசு வாங்கிட்டீங்க ஆனால் கேபிளும் போட்டு விட மாட்டேங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து நான் கேட்டேன். அவன் வந்து சரியான தண்ணி வந்து காலில் பேசும்போது தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் போட்டு விட முடியாதுமா, நீங்கள் தான் லேட்டாக பே பண்ணுறீங்க, ஆஃபீஸ் ஹவர்ஸ் எப்போ, ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் கால் பண்ணுறீங்க எப்பயுமே, அதெல்லாம் போட்டு விட முடியாது அப்படின்னு அவன் ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. அவன் எப்படி என்கிட்ட காசும் வாங்கிட்டு அவன் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவான், சும்மா இருக்கணுமா அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் லேட்டாக பே பண்ணனால 50 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் அப்படின்னு சொன்னான். நாங்கள் எதுக்கு 50 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ண, எனக்கு 50 rupees அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. ஆனால் அவன் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு அது. அதனால வந்து அதெல்லாம் கொடுக்கவே முடியாது, நாங்கள் எது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னால் ஆமாங்க நீங்கள் 31st கட்டணும்னா நீங்கள் 5ஆம் தேதி வந்து கட்டுறீங்க, அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது எனக்கு வாஸ்தவமாக தான் பார்த்துச்சு. ஏன்னா தப்பு வந்து எங்கள் சைடில் தான் இருக்குது. அதுதான் நானும் சொன்னேன். நான் உன்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டேன், 3 days மேலேயே ஆக போகுது. நாளைக்கு நீ கொடுத்தனா கம்ப்ளீட்டாக 3 days முடிஞ்சு நீ வந்து ஈவினிங் வர வைக்கிறியோ இல்லை மார்னிங் ஆஃப்டர்நூன் வர வைக்கிறியோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. அப்போ நான் 4 நாள் தள்ளி தான் நான் வந்து பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து சண்டைக்கு வரான். அது எப்படி நீங்கள் வரலாம், நீ சொல்கிறது கரெக்டாக நான் சொல்கிறதும் கரெக்டு தானே. ஆனால் எனக்கு வந்து சரியான வாக்குவாதம் அவனுக்கும் எனக்கும். ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் கேபிள் பில் வந்து நீங்கள் டிலேவாக பே பண்ணுறீங்க, அதுக்கான ஃபைன் அமௌண்ட் வருது, அதை கட்டிட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அது வந்து அப்படி போகலை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டேவே கால் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்லை நான் பில் பே பண்ணல அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் டே கால் பண்ணி கேட்டப்போ ஆமாம் காசு கட்டலைன்னா எப்படி வரும் அப்படின்னு திமிரா பேசினா. அப்போ வந்து தப்பு நம்ம மேலே தான், நம்ம காசே கட்டல, நம்ம ஃபோனே பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். அதனால சரிங்க நான் பே பண்ணிடுறேன்னு அந்த நாளே நான் வந்து மந்த்லி நான் என்ன பே பண்ணுவேனோ அந்த அமௌண்ட்டை நான் வந்து பே பண்ணிட்டேன். காசை வாங்கிட்டு நான் கொடுத்த அமௌண்ட் இன்னும் அந்த கேபிள் அத்தாரிட்டிக்கிட்டே கொடுக்கல, அவனே தான் வச்சுருக்கான். அவன் உண்மையாக உத்தமனாகவே இருந்தால் அன்றைக்கே சொல்லியிருக்கணும், ஃபஸ்ட் டேவே சொல்லியிருக்கணும். இல்லைம்மா நீங்கள் இந்த அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த அமௌண்ட் ஆக்சுவலி இல்லை, நீங்கள் டிலேவாக பே பண்ணனால எக்ஸ்ட்ரா ஃபைன் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் பே பண்ணியிருக்க போகிறேன். தப்பு பண்ணிடுவாங்களாம், எதிர்த்து பேசுவாங்களாம், அதை எதிர்த்து நம்ம ஏதாச்சும் பேசினா நம்ம அப்படி பேசக்கூடாதான். இது என்ன கதையாக இருக்குது. 50 rupees பெனால்ட்டி அமௌண்ட் இருக்குது நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டே நான் கால் பண்ணல, அப்போவே அவங்க வந்து சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் 3 நாள் இழுத்து அடிப்பாங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்டு உட்காரணும். எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுலேயே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து அவனே ஆல்ரெடி 3 days வந்து ஆகிட்டான். நான் காசு போட்டதுக்கப்புறம் எனக்கு 3 days அவன் கேபிள் டிவி போட்டு விடலன்னா அது இப்போ என்ன, நான் நல்லா கிழிச்சிட்டேங்க அவனை. நீலாம் என்னத்த கேபிள் நடத்துகிற அப்படின்ட்டு. போட்டு 3 நாள் ஆகுது, இன்னும் நீ கேபிள் டிவி கொடுக்காம இருக்க, இதில் நீங்கள் வந்து கேபிள் டிவி வேறு லட்சணமாக நடத்துறீங்களா அப்படின்ட்டு வந்து நான் நல்லா கேட்டேன். பே பண்ணி 3 days ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு அவன் கேபிள் டிவி போட்டு விட மாட்டானா. ஆனால் நான் வந்து 50 rupees கட்டணுமா, சரி நான் கட்டுறேன், இந்த 50 rupees நான் ஃபைன் அமௌண்ட் கட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் கட்டும்போது நான் 3 days தள்ளி தான் என்னோட பேமெண்ட் கட்டுவேன் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நீ கட்டலாம், நீ வந்து ஆன் டைமில் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். நீ பேசுறது நியாயம், நான் பேசுறது நியாயம் தானே அப்படின்னு கேட்டால் சண்டைக்கு வரான். எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு guys. ஸோ நான் வந்து என்னோட ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லேட்டாக பேமெண்ட் பண்ணால் 50 rupees எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க. நான் புதுசாக இந்த ஏரியா வந்ததுனால என்கிட்ட மட்டும் இப்படி கேட்குறாங்களா இல்லை ஆல்ரெடி வந்து இப்படி தான் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டேன். இல்லைம்மா எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணணும், நீங்கள் வந்து டிலேவாக பே பண்ணிங்கன்னா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டேன். எங்கள் பாட்டி சொல்கிறாங்க தேவையில்லாமல் நீ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ வந்து தனியாக போயிட்டு வர ஆஃபீஸ்க்கு அங்கேருந்து இங்கே, ஸோ நீயும் கேர்ளாக இருக்க நான் கேர்ளாக இருக்கேன், 2 பேரும் தான் இருக்கும், நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து சேஃப்டி கன்சர்னில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை வந்து நல்லா கேட்டுட்டு தான் நான் வந்து பே பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி அடிச்சுட்டு ஒரு பொண்ணா இருந்தா என்ன வேணா நீ பேசுவியா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்ல போயிடுச்சு guys. அதனால நான் வந்து பே பண்றேன், இதை வந்து என்னோட மிஸ்டேக், நான் பே பண்றேன். ஆனா நான் அவனை வந்து நல்லா வந்து கொஸ்டின் கேட்டுட்டு தான் நான் பே பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து இருந்தேன். எங்க பாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா 50 rupees தானே, நீ பார்க்காத பே பண்ணிடுறான், நீ விட்டு இதை பிரச்சனையை நீ பெருசாக்காத அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து பிரச்சனை இதை பெருசாக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சேன். என்னன்னா அதுல வந்து அவன் என்ன தெரியுமா சொல்றான், ஆஃபீஸ் டைம்னு ஒரு டைம் இருக்குங்க, இந்த 8 to 6 5 6 தான் சொன்னான், அந்த டைம்ல தான் நீங்க கால் பண்ணணும், உங்க எஸ்டேட்டுக்கெல்லாம் கால் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். எனக்கு செம்ம ட்ரிகர் ஆயிடுச்சு. எங்க பாட்டி வந்து கொஞ்சம் பயப்படவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் அப்படி பேசிட்டு இருக்கேன், நான் அப்படி கத்துக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. எங்க பாட்டி பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அதெல்லாம் இல்லை பாட்டி சரி விடு, நாளைக்கு நான் வந்து நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காம் பண்ண வச்சிட்டேன். பண்ணிட்டு
நாளைக்கு காலையில் வந்து 8 o'clock அவனோட ஆஃபீஸ் ஓப்பனிங்னா 8:05 நான் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 3rd டேல ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, அவன் என்னமோ லைக் அவன் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தான். எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் தான் என்னமோ ஒர்க் போயிட்டு இப்போ நான் பேசுறது நீங்கள் வாங்கன்னு பேசினேன். பட் அப்போ வந்து என்னையா நீ தான் என்னமோ ஒர்க் போன மாதிரி அப்படின்னு பேசுகிறேன். நான் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணி நீங்கன்னு சொல்கிறேன். ஏதோ வந்து அவன் தான் நம்ம வந்து ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு நாங்கள் தான் நைட்டு ஆனால் கால் பண்ணி என்னங்க கேபிள் வரலன்னு கேட்குற மாதிரி பண்ணுறீங்க. எனக்கு எப்போ ஃப்ரீயாக நான் வீட்டுக்கு வரேன்னா அப்போ தாங்க நான் ஃபோன் பண்ண முடியும். நான் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனால் நைட்டு நான் வந்து 8 மணிக்கு தான் நான் திருப்பி வருவேன். அப்போ தான் என்னால் கால் பண்ண முடியும். நடுவில் எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அதில் இதே நான் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களோட ஆஃபீஸ் டைமிங் எப்போ அவன் வந்து 8 to 6 சொன்னான், 8 to 5 8 to 6 சொன்னான். அது எனக்கு வந்து டைமிங்கே தெரியாது. அவன் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு இப்படி ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து 8 o'clock அவனோட ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுதுன்னா நான் 8:05 நான் அந்த மாதிரி 50 rupees சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது எல்லாமே அட்ரஸ் நேம் ஃபோன் நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு நான் கால் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பே பண்ணியாச்சு, எனக்கு இப்போது நீங்கள் வந்து கேபிள் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 8:15 ஆகுது. டிவி இருக்குன்னா நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நான் எதுவுமே ரெடி ஆகலை. எனக்கு வெறி ஆகி நீலாம்பரி மாதிரி உட்காந்துருக்கேன். டிவியவே பார்த்துட்டு எந்த சேனல்ஸுமே வரல. அப்படியே நிற்கிது. சப்ஸ்கிரைப் டு ரினியூ பண்ணணும் அப்படின்னு காமிச்சிட்டு நிற்குது. எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. திருப்பி கால் பண்ணேன். எனக்கு இப்போ கேபிள் டிவி சேனல்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இருங்கம்மா அவங்க தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்துச்சு பாருங்க. என்னையா நினச்சிட்டு இருக்க நீ 8 மணிக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, இப்போ தான் போயிட்டுருக்கேன்னு சொல்கிறேன். என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு நான் சத்தம் போட ஸ்டார்ட் பண்ணேன். 20,000 அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு உடனே உங்களுக்கு வந்து நான் வந்து கேபிள் டிவி வந்து ஆன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். 8:30 ஆகுது வரல. 9 o'clock ஆகுது வரல. 9:15 ஆகுது வரல. 9:30 ஆகுது. திருப்பி நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி எனக்கு இன்னும் கேபிள் டிவி சேனல்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு சொல்றதுக்கு அங்கதாம்மா போயிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? 8 மணிக்கு நேற்று வந்து வாய்க்கானமா பேச தெரிஞ்சுல. 8 to 6 தான் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ் தவிர நீ வந்து கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. நான் காலையில 8 மணில இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நினைச்சிட்டு இருக்கேன் இதான் நீங்க வந்து கேபிள் ஆஃபீஸ்லாம் நடத்துற லட்சணமா? எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரியா வரும் சொல்லிட்டு நான் வந்து ஓப்பனா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் போய் போட்டு விடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ணிட்டு போயிட்டேன். நான் நல்லா திட்டி விட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போய் ஒரு 10:15 எனக்கு ஒரு கால் வருது. டிவி வந்துருச்சா பாருங்க அப்படின்னு கால் வருது. நான் சொன்னேன் உங்களுக்குன்னு ஒரு உனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் டைம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் டைம் இருக்குல்ல. என்னோட ஆஃபீஸ் டைம் என்ன சொன்னேன்? 10 மணிக்கு நான் போறேன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, போன வை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட ட்ராஜடி. தட்ஸ் நோண்டாத வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். ஆனா நீ என்ன ஒன்ஸ் டச் பண்ணிட்ட, இன்ட்ரோவர்ட் ஆச்சு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. ஸோ கேர்ள்ஸ் யாராச்சும் வந்து தனியாக இருக்கீங்கன்னா போல்டாக நீங்கள் பேசுங்க. என்ன பண்ணிட போகிறான் பார்த்துக்கோம். ஆனாலும் மை டியர் கேர்ள்ஸ், ஸ்டே ஸ்ட்ராங். அச்சு தூக்கு பார்த்துக்கலாம். எங்கள் பாட்டி வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பயந்து அண்ட் பெருமையாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் என்னன்னா, இந்த பொண்ணு வந்து நம்ம ரொம்ப உலகம் தெரியாத பொண்ணு அப்படின்னு நினைச்சோம், பட் இது போல்டா அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இது வந்து ஃபோன்ல தான் பார்த்தாங்க, ஒரு வாட்டி நேர்லையும் பார்த்துட்டாங்க. என்னன்னா எங்க பாட்டிக்கு வந்து 80+ இயர்ஸ். ஸோ அவங்களால அவ்வளவா நடக்க முடியாது. நான் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டேன். எனக்கு பஸ் எங்க நிக்குதுன்னு தெரியல. லைவ் லொகேஷனும் அது வந்து தப்பா தான் காட்டிட்டு. நான் வந்து அந்த பஸ் டிரைவருக்கு கால் பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி எங்கே இருக்கீங்க, எனக்கு வந்து ரூட் சரியாக தெரியல, லைவ் லொக்கேஷன் சரியாக கிடைக்கல, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு வந்து நான் கால் பண்ணிட்டேன். அவன் சொன்னதை விட ஒரு 15 minutes நான் பிஃபோராக தான் போய் தேடுறேன். இந்த இடத்துல எங்கள் பாட்டியை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டேன். நான் தேடுறேன், எங்கேயுமே இல்லை. நான் மட்டும்தான் அப்போ இருக்கேன். அப்போ இருக்கும்போது என்னை எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக பேகை மாட்டிட்டு அப்படியே சுற்றிட்டு யாரையோ தேடிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் நிறையா விதமாக நம்ம வந்து பார்ப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட கால் பண்ணால் நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு ஒரு அட்ரஸ் சொல்கிறேன். அந்த அட்ரஸில் போய் கேட்டால் அந்த அப்படி ஒரு பஸ்ஸே இல்லை. நான் ரொம்ப நேரமாக அவனுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் அங்கே தானே நிற்கிறேன், நீங்கள் வந்து அங்கே இல்லை, அங்கே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏஜ் பர்சனும் இருக்காங்க, அவங்களால நடக்கவும் முடியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள், இல்லைனா யாராச்சும் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே தாம்மா நிற்கிறோம் அப்படின்ட்டு அவனும் ரூடாக பேச ஆரம்பிச்சிட்டான். சும்மாவே எனக்கு கோவம் வரும். நீ என்னடா இப்படிலாம் பேச டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏஜ்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். நீ என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தர மாட்டேங்கிற, உன்னோட பஸ் லைவ் லொகேஷனும் கரெக்டாக இல்லை, நீங்களாம் என்ன ட்ராவல் ஏஜென்சி நடத்துறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் ஏஜென்சியில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கினேன்.
அதுவும் இந்த மாதிரி வந்து நிறைய சம்பவம் வந்து ட்ராஜடியாக நடந்திருக்கு. லிவிங் அலோன் இஸ் நாட் நம்ம வந்து இஷ்டத்துக்கு இருக்கலாம், நம்ம வந்து ஜாலியாக நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. அதுவும் மெயினாக அஸ் அ கேர்ளாக சான்ஸே இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் தனியாக தான் போகணும், யாருமே எதுக்குமே ஹெல்ப் வர மாட்டாங்க, நம்மளை தான் பார்த்துக்கணும். அப்படிங்கிற போது லைஃப் சம்வேர் challenging. So तुम्ही सौराष्ट्राम काय कंटेंट तयार काय मेलो वॉचेबल ऑडियन्स येतात तुम्ही कागा नेगेटिव्ह गन थंबनेल थवी व्हिडिओ तवरिया नेगेटिव्ह गन थंबनेल थवी मी வீடியோ தவறுனா ஆக்சுவலி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சௌராஷ்டிரால நீங்க வந்து கண்டென்ட் போட்டாலே வாட்சபிள் ஆடியன்ஸ் இருக்காங்க, என்ன கண்டென்ட் போட்டாலுமே வாட்சபிள் ஆடியன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கிளிக் பைட் வைக்கிறாங்க. ஓகேவா, தம்ப்நெயில் ஒன்று இருக்கும், உள்ள போய் பார்த்தா கண்டென்ட் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். தட்ஸ் நாட் ஐம் டூயிங். தம்ப்நெயில்ல என்ன இருக்கோ அதான் கண்டென்ட்லயும் இருக்கு. அதனால எனக்கு அதை பெருசா எதுவுமே தப்பா தெரியல. ஏன் நெகட்டிவ் கமெண்ட் வந்து நான் இப்ப பேசுறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோஸ் போட்டுருக்கேன். இது வரைக்குமே நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணதில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ரிப்ளைங் அஸ் ஒரு வீடியோ வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ரிப்ளைங் டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா நான் தமிழில் வீடியோ போடுறப்போ எனக்கு வந்து அவ்வளோவா ஹேட்ரடே இல்லைங்க. 200% சொல்கிறேன். தமிழில் வந்து நான் ஒரு கண்டென்ட் போடுறப்போ எனக்கு வந்து ஹேட்ரடே இல்லை. ஒன்ஸ் ஐம் ரிப்பீட்டட்லி போஸ்டிங் சௌராஷ்டிரா கண்டென்ட்ஸ் சச் ஹேட்ரட். ஆனால் அந்த ஹேட்ரட் வந்து எனக்கு வரலைங்க, அது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு. அதை நான் எடுத்து தான் பேசினேன். இன்ஸ்டாகிராமில் தீப்ஷாவுக்கு நெகட்டிவாக கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டுக்கு தீப்ஷாவே ரிப்ளை பண்ணிட்டா. அப்புறம் நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். அப்போ வந்து அது நடந்து முடிஞ்சு அவள் ரிப்ளையும் கொடுத்துட்டா. அப்போ நான் வந்து அந்த கமெண்ட்டை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த கமெண்ட் நான் பார்க்கவே இல்லை. அவள் கமெண்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் ஹார்ஸுக்கு அப்புறம் தான் நான் அந்த கமெண்ட்டே எல்லாமே நான் வாசிட்டேன். இவ்வளோ ஹேட்டட் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு அவ்வளோ ரிப்ளை கொடுத்துட்டா ஓகே தக் அப்படின்னு நான் வந்து அதை முடிச்சிட்டேன். திருப்பியே இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் எடுத்துட்டு வந்தேன்னா, அந்த வீடியோட கான்செப்டே எங்களோட ஸ்கூல் காலேஜ் டேஸ் பத்தி பேசுறது தான். அப்பவே நான் வந்து நினைச்சிருந்தேன், தீப்ஷா நீ ஏன் பேசுற, ஒன்னதானே அப்படி பேட் கமெண்ட் வந்துச்சு, நீ ஏன் பேசுற, இந்த மாதிரி கமெண்ட் போடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கலாம். ஆனா அதை ஏன் நான் சொல்லல, கமெண்ட் எல்லாமே பண்ணது முடிச்சு திருப்பி நான் வந்து நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நான் வந்து கமெண்ட் பண்ணேன். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து கமெண்ட் பண்றாங்க, இவங்களே இன்வால்வ் ஆக ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு. எதுக்கு, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இதை வந்து நான் எங்கேயாச்சும் நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ரைட் டைம் அப்போ எனக்கு சடனாக ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் டக்குன்னு அவகிட்ட நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஒன்று அப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அதுதானே தவிர அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணும், ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் கூட நிற்பேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணேனே தவிர இந்த வியூஸ் வர்றதுக்காண்டியோ இல்லைன்னா நெகட்டிவாக வச்சா வந்து பீப்புள் அட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காண்டியோ இல்லை. அப்படிலாம் பண்ணணும்னா எனக்குலாம் எவ்வளோ ஆயிருக்கு. நான் அதையும் மென்ஷன் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோவாக கூட போட்டேன்னா நிறைய வியூஸ் வந்திருக்கும். அது இல்லைங்கண்ணா, என்னோட ஆடியன்ஸ்க்கு தெரியும் who am I. அதனால நான் வந்து இதை சொல்றேன். தெரியாதவங்களுக்கு வந்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் நான், அவ்வளோதான். तुम्ही खबर यूट्यूब थिंग पूर्व स्टार्ट करत प्लस एगो पस्कट कायदी मोटिवेशन செத்தகி. ஆக்சுவலி இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் யூடியூப் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் அவங்க வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக கேட்குறாங்க. ஏதாச்சும் மோட்டிவேஷன் இருக்கா, இல்லைன்னா இதுக்கு ஏதாச்சும் பேக் ஸ்டோரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நத்திங் லைக், இட்ஸ் மை பேஷன், நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இது வந்து மோட்டிவேஷன் எதுவுமே இல்லை, இதுக்கு பேக் ஸ்டோரி எதுவுமே இல்லை. எனக்கு பிடிக்கும், அதனால நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். வாட் த யூஸ்லெஸ் சேலஞ்ச் சீக்ரெட்லி யூ விஷ் டு ஹேவ்? ஐ விஷ் டு ஹேவ். அதுதான் யூஸ்லெஸ் டேலண்ட்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு அது? கொலாப் வீடியோக்கு ரேண்டம் பர்சனை இன்வைட் பண்ணுங்க டியூட். பண்ணலாம் டியூட், ஃபியூச்சரில் பண்ணலாம். நீட் சௌராஷ்டிரா குக்கிங் வீடியோஸ் பண்ணிருக்கலாம். மீட்டப் எப்போ? எங்க அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் இல்லைங்க. மீட்டப் வந்து பெரிய ஆள் தான் வைக்கணும்னு சொல்ல வரல, யார் வேணாலும் மீட்டப் வைக்கலாம். பட் இப்போதைக்கு அந்த ஐடியா எதுவும் இல்லை. Chokkat Kerala Saskio, a big like from Mumbai, Pune. Thank you so much. Chokkat Kerala's very few from Saurashtra community are doing this from Ireland. Thank you, thank you, thank you. Means a lot. Committed ke single. யோ, இதுக்குலாம் நான் எப்பயும் ஆன்சர் சொல்லிட்டேன், எத்தனை வாட்டியா சொல்றது, நான் சிங்கிள் தான், ஏன் அப்படின்னு டார்ச்சர் பண்றீங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபிட் ஆகலாம், கொஞ்சம் மசில் எல்லாமே ஏற்றலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். தெரியல இது எப்படி, நான் என்ன ட்ரை பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். அவுட்ஃபிட்ஸ் நல்லா இருக்கு. டிஎம்ல ஒரு அவுட்ஃபிட் பத்தி கேட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஐயோ, இந்த Q&A எல்லாம் எப்பயோ நான் போட்டது. நீங்க டிஎம் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணிருப்பாங்க. அது நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஜுக்கு போயிருக்கும்.
அதனால சாரி தலைவா, மன்னிச்சிருங்க. இப்பதான் நான் இதையே பாக்குறேன். चौकट हीरोइन மாதிரி சார் कायदे सीरियल और बिग स्क्रीन ट्राई कर रही है एक्चुअली उन पடம் मत जिरे सते सो तला वो एंड मावतवेल नी काय न्यूज़ केरी नवी तुंगा अपडेट करो सो लमारे मना तो पूरा मगमना चिता आता गुद्दी और वो हम पूरा तला मारी सते சொன்னான் लेकिन पूरा और गम्मा भी சொன்னான் காய் यूट्यूब के रेडियस में केंची कोतारी कदरी ला मी चोकन मरकड़ा அது ஓகே தோல கன கிளி ஜாகிரினு முகவின் சொல்றியோ இந்த மாதிரி பூரா மீடியஸ் में और गम्मा इकसस जी இல்ல மிக்கறரே மொட்ட விஷயம் ப்ளீஸ் டே இன் மை லைஃப் பார்ட் 2 வீடியோ போடுங்க ப்ளீஸ். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். என்னால முடியலையா நானே ஆஃப் பண்றது. ஆனா கண்டிப்பா ஒன் டே பார்ட் 2 வரும். इसके चौकट क्या रास तुम्हें लव यू वीडियोस 2025 तुम्हें आवडरिया चला तो ऑल द वेरी बेस्ट सपोर्ट टू यू. எல்லா மாதிரி கமெண்ட்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எல்லா மாதிரி கமெண்ட்ஸும் வேணும். நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு இறத்த வச்சுக்கோ மோட்டிவேஷன் கன்சத்தை. தேங்க்யூ அண்ட் லவ் யூ. இது சொன்னது ஒரு பெட்கி சங்கீத பால்ல ஸ்வீட் சோப்பாயா சோப்பாய் மேனா கொல்ல ஸ்வீட் கோப்பாய். அதாவது ஸ்வீட் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஸ்வீட் பிடிச்சா இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு காஜு கட்லி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. யாராச்சும் அங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க உங்களை டிமார்ட்லாம் நிறைய தடவை பார்க்க முடியுது அப்படின்னு உண்மையை சொல்றீங்க கரெக்டா. அப்படி யாராச்சும் பாத்தீங்கன்னா எனக்காக காஜு கட்லி மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி ரிஷிகேஷ் சாரி ஐ ரிஷிகேஷ் உங்க பூரா காமன் ஹியா கோட்ல பக்கே வராதா? எவ்வளோ ஃப்ரீயா இருக்கீங்க. அப்புறம் நீ எதுக்கு இங்க இருக்க தலைவரு திமிங்கலம் தானோ. இதெல்லாம் நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறதுலயே நீ ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன போன क्वेश्चन கேட்டதுக்கே ஆன்சர் இல்ல. இந்த லட்சணத்துல கேட்டா எப்படா ஆன்சர் வரும்? யாரா அவனை சொல்லி கூட்டு போங்கடா அவனை. சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. கோதர போட்ற போறேன். என்னிடம் வராதீர்கள். வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். Hope you all guys like this video and வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லனா எனக்கு DM பண்ணுங்க. Advance bye from Mirage.